நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஹார்ட் தாங்க. ரெண்டாவதா நம்ம உடம்புல இன்னொரு ஹார்ட் இருக்கு. அது யாருக்காவது தெரியுங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 84. ரொம்ப நேரம் நீங்க நின்னுகிட்டோ உட்காந்தோ வேலை செய்யறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க. நம்ம உடம்போட இன்னொரு ஹார்ட்னு நான் சொன்னது நம்ம கெண்டங்கால் சதைப்பகுதியை தாங்க சொன்னேன். ஹார்ட்ல இருந்து பிளட் நம்ம பாடி ஃபுல்லா எப்படி பம்ப் பண்ணி அனுப்புதோ அதே போல தாங்க நம்ம கெண்டங்கால் பகுதியும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பிளட்டை கீழிருந்து மேல் நோக்கி நம்ம ஹார்ட்டுக்கு அனுப்புதுங்க. ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டோ இல்ல காலை கீழே தொங்க போட்டோ வேலை செய்யும் பொழுது அதனால ரத்தத்தை பம்ப் பண்ணி மேல அனுப்ப முடியாம ரத்த குழாய் வீக்கமாகுங்க. இதை தான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கணுக்கால் பகுதி வீக்கம் வலியெல்லாம் ஏற்படுறதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் தூங்கும் போது சதை பிடிக்கிறது, கால் பகுதியோட தோல் நிறம் மாறுறது, அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க தூங்கும் போதோ இல்ல சும்மா உட்காந்துருக்கும் போதோ கால் பகுதி கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு வால் பகுதி ஓரமா போய் உட்காந்துக்கோங்க. உங்களோட இடுப்பு பகுதியும் தலைப்பகுதியும் தரையை ஒட்டியும் உங்களோட இடுப்பு பகுதியும் கால் பகுதியும் வாழை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த எக்ஸசைஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. கால் வலிக்காக தைலமோ இல்லை நீங்கள் ஆயிலோ அப்ளை பண்ணும் பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி போகாமல் கீழிருந்து மேல் நோக்கி தேய்க்கும் பொழுது அப்வர்ட் டைரக்ஷனில் தேய்ச்சிட்டு வாங்க. ரொம்ப நேரத்துக்கு காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்கிறதோ இல்லை நிற்கிறதையோ அவாய்ட் பண்ணிக்கோங்க.